நீங்க காபந்து எம்எல்ஏ, நீங்க மக்கள் உங்களை அங்கீகரித்தால் மீண்டும் எம்எல்ஏ. எப்படி இருக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரையில்? காலை 6 மணிக்கே நாம தொடங்கி இருக்கோம் இந்த பயணத்தை, பிரச்சார பயணத்தை. மக்களுடைய ஆதரவு கடந்த ஒரு வார காலத்திற்கும் மேலாக நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், என்ன சொல்றாங்க? ஏறக்குறைய 10 நாள் மேல ஆயிடுச்சு. ஓகே. வேட்பாளர் அறிவித்து அடுத்த நாள் முதலே கழக தோழர்களை சந்திக்கக்கூடிய செயல்கள் கூட்டம், கூட்டணி கட்சி தோழர்களை சந்திக்கக்கூடியது, பொதுநல சங்கங்களை சந்தித்து ஆதரவுகளை கேட்பது என்று தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு இப்போ தொண்டையே போச்சு மக்கள் கிட்ட பேசி பேசி. அது என்ன பேசணும் அப்படின்னா, முதலமைச்சரின் திட்டங்களை சொல்வது 2 திட்டம் 1 திட்டம் அவர் பண்ணி வச்சிருந்தா பரவாயில்ல, அவர் பாட்டு நூற்றுக்கணக்கான திட்டங்களை பண்ணி வைத்தார். அப்ப அதை நூற்றுக்கணக்கான திட்டங்களை சொல்றது எங்களால முடியல. எங்களால ஆக இன்னைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுச்சி, தன்னெழுச்சியாக இருக்கிறது. குறிப்பாக சில வாக்காளர் நான் பல்ஸ் பண்ணி பார்ப்பேன். அப்படின்னா கையசைச்சு உதயசூரியன் காமித்த பிறகு எல்லாருமே கை காமிப்பாங்க. நீங்க காமிச்சாலும் காமிப்பாங்க. சில பேர் பிடிக்கலாம் காமிக்க மாட்டார்கள். அதற்கப்புறம் அவங்களுக்கு நான் தம்ஸ்அப் காமிப்பேன். தம்ஸ்அப் ரிப்ளை வந்ததுன்னா நிச்சயமாக உதயசூரியனுக்கு வாக்கு வைப்பாரு என்ற நம்பிக்கை இருக்கும். ஒரு 100க்கு ஒரு 80 விழுக்காடு பேர் தம்ஸ்அப் காமித்திருக்கிறார்கள். அப்போ இந்த அரசு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். இல்லைன்னா சொல்லுவேன், எம்எல்ஏ 5 வருஷம் தொகுதி பக்கமே நீங்க காணோம், ஒரு போன் எடுக்கல, ஒரு ட்ரைனேஜ் பிரச்சனை பண்ணி தரல, ஒன்னும் செய்யலன்ற அப்படியே ஒரு ஆன்டி இன்கம் ஃபார்மேஷன் இருக்கும். ஏறக்குறைய 10 days எல்லா டிவிஷனுமே மேக்ஸிமம் சாலிகிராமம் போயிட்டேன், விருகம்பக்கம் போயிட்டேன், கோயம்புத்தூர் மட்டும் தான் போகல, நெசப்பாக்கம் போயிட்டேன், எம்ஜிஆர் நகர், கலைஞர் நகர் எல்லா இடமும் போயிட்டோம் மேஜரா. போக வேண்டியது கோயம்புத்தூர் மட்டும் தான் பாக்கி. ஸோ ஒரு ஆன்டி இன்கம் இருந்ததுன்னா ஒரு 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 மாதிரி டைட்டா தெரியும். பட் இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வரல. கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, கம்ப்ளைண்ட்லாம் இல்ல, தொகுதி தன்னிறைவு பெற்றுச்சுலாம் நான் சொல்ல. இந்த மாதிரி ரோடு ஒன்று சொல்லி இன்னும் போட்டு தரல பாத்தீங்களா நீங்கன்னு கேக்குறாங்க. நம்ம அதுக்கு நிதிகள் வர வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கம் மழைநீர் வடிகள் போட்ட தான் ரோடு போட முடியும். நான் என் தொகுதியில மட்டும் என்ன பண்ணிருக்கிறேன்னா, எங்கெல்லாம் மழைநீர் வடிகள் போடணும் அங்கே ரோடு எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன்னா மழைநீர் வடிகால் போட்டுட்டு திரும்ப ரோடு போட்டு இதையும் போட்டா 2 ஸ்பாயில் ஆயிடுது. ஸோ அதனால நான் மக்கள்கிட்ட சொன்னேன், புரிஞ்சுக்கங்க, நம்ம வரிப்போம், மழைநீருக்காக ஃபண்ட் வந்துருச்சு, இதுக்கு வந்துருச்சு, அதை வேலையை முடிச்சுட்டு அடுத்தது ரோடு போட்டுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ பெருசா ஒன்றும் மக்கள் கிட்ட இந்த நம்மளுடைய ஆட்சியின் மீது மிகப்பெரிய ஒரு அவப்பேரம் எதுவும் இல்லை. மக்கள் தன்னெழுச்சியாக திமுக வாக்களிக்க தயாராக இருக்கிறத நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு பதிவாக வரதுல 50 வாக்குகள் திமுக பதிவாகும் நான் நம்புறேன். 50%. ஆமா ஆமா. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் இன்னும் 10 நாள் இருக்கு. மேல போலாமா இல்ல அதுல கொஞ்சோண்டு குறையுமா அப்படின்றது தெரியாது. 10 நாள் இருக்கு.